பத்மா, என் தம்பி சுதர்சன் இவ்வளவு மோசமானவனா? இவ்வளவு நாளா நான் ஒரு பாம்புக்கா பாலை வாத்தேன். ரங்கநாயகி, பாம்புக்கு பல்லுல தாண்டி விஷம், ஆனா உன் தம்பிக்கு உடம்பெல்லாம் விஷண்டி. இவ்வளவு நாள் அவனை நம்பி நாம எவ்வளவு மோசம் போயிட்டோம். அவனை இனிமே நாம நம்ப கூடாது, நம்பவும் முடியாது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, சொத்துக்காக அவன் நம்மளுக்கே விஷம் வச்சு கொன்னாலும் கொன்னுடுவாண்டி. ரங்கநாயகி அம்மாவுக்கு நான் துளசி பேசுறேன். எனக்கு துரோகம் செஞ்சவரை பத்தி உங்க முகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அதனாலதான் பத்மா எவ்வளவு கூப்பிட்டும் நேர்ல வராம இந்த கேசட் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். அம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பட்டுட்டு இருக்க கஷ்டத்துக்கு சுதர்ஷன் தான் காரணம். சின்ன வயசுல என் மனசுல ஆசைகளை வளர்த்து விட்டு என்ன காதலிச்சாரு. நானும் அவரோட காதல உண்மையானதுன்னு நினைச்சேன். அவரை மனசார காதலிச்சேன். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் என் மனசை விட என் உடம்புதான் அவருக்கு முக்கியமா பட்டிருக்கு. என்கிட்ட அவரோட தேவைகளை முடிச்சிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. அவரோட காதல் பரிசா எனக்கு கிடைச்சவதான் கிருஷ்ணா. அப்பா பேரு தெரியாத கிருஷ்ணாவை வச்சுக்கிட்டு நான் இந்த சமூகத்துல வாழறதுக்கு படாத பாடுபட்டேன். எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சேன். பத்ரி மூலமா என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருந்தது. ஆனா அதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இனி இந்த ஊர்ல இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு பட்டது. கிராமத்துக்கு போய் குடியிருக்கலான்னு கிளம்பி போனா என்ன சுதர்ஷன் கடத்தி ஒரு இருட்டறையில பூட்டி வச்சுட்டாரு. கிராமத்துல இருந்தா எப்ப வேணாலும் திரும்ப இங்க வரலன்னு அவருக்கு தோணி இருக்கு. நான் நிரந்தரமா இந்த ஊருக்கு வரக்கூடாது, இனிமே எந்த சூழலையும் அவர் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு சொல்லி அதுக்காக ஒரு வேலையும் பேசிட்டு இருந்தாரு. நல்ல வேலையா அதுக்குள்ள பத்மா வந்து எங்களை காப்பாத்திட்டா. கடைசி வரைக்கும் இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உங்க தம்பி தான் எனக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாரு. நான் நேர்ல வராததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. பத்மா, என் தம்பி சுதர்சன் இவ்வளவு மோசமானவனா? இவ்வளவு நாளா நான் ஒரு பாம்புக்கா பாலை வாத்தேன். ரங்கநாயகி, பாம்புக்கு பல்லுல தாண்டி விஷம், ஆனா உன் தம்பிக்கு உடம்பெல்லாம் விஷண்டி. இவ்வளவு நாள் அவனை நம்பி நாம எவ்வளவு மோசம் போயிட்டோம். அவனை இனிமே நாம நம்ப கூடாது, நம்பவும் முடியாது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, சொத்துக்காக அவன் நம்மளுக்கே விஷம் வச்சு கொன்னாலும் கொன்னுடுவாண்டி. ஏற்கனவே சுதர்சன் மாமா என்ன கொல்ல பார்த்தவர் தானே. என்ன அவர் என்ன கொஞ்சம் வேகமா தள்ளி இருந்தா என்ன இந்த வீட்டுல என் போட்டோக்கு மாலையில மாட்டி வச்சிருப்பீங்க. ஆக மொத்தம் கூட்டி கேட்சி பார்த்தா சுதர்சன் மாமா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நல்லவரா இருந்திருக்கார், மற்றவங்களுக்கு எல்லாம் கெட்டவரா தான் இருந்திருக்கார். துளசி எப்பேற்பட்ட தியாக வாழ்க்கைய இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்கா. யாருக்கு வரும் இப்படிப்பட்ட தியாக எண்ணம்? தான் கலங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்கு நன்மை செஞ்சவா, தான் நன்னா இருக்கணும்னு நினைச்சவா கஷ்டப்படாம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் உறுதியா வாழ்ந்திருக்காளே. எனக்காகவும் ஸ்ரீவத்சனுக்காகவும் சுதர்சன் பண்ண எல்லா தப்பையும் வெளியிலேயே சொல்லாம இருந்திருக்காளே. இப்பேற்பட்ட குணம் யாருக்குதான் சீக்கிரமா வரும்? யாருக்குமே வராது. துளசி சேத்துல முளைச்ச செந்தாமரை. தப்பான குலத்துல அவ பிறந்திருந்தாலும் உயர்வான குணத்தோட வாழ்ந்திருக்கா. உயர்வான குலத்துல பிறந்தும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கா நம்ம சுதர்சன். பெண் பாவம் பொல்லாதுன்னு பெரியவா சொல்லுவா. ஒரு பொண்ணான துளசிக்கு இவ்வளவு பாவங்களை பண்ண சுதர்சன் நன்னாவே இருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் சேர்த்து நன்னா அனுபவிக்க போறா. பாருங்க
என் பெருமாள் அவனை தண்டிக்காம விட மாட்டான். அம்மா, இதுவரைக்கும் நடந்தத நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கணும்னு நாம தீர்மானிக்கலாம் இல்லையா? நீங்க தான் சுதர்சன் மாமா கிட்ட துளசி விஷயமா பேசி இவ்ளோ நாளும் துளசி பட்ட துன்பங்களும் துயரங்களும் போதும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுங்க. இந்த ஊர் அறிய துளசிய அவரோட மனைவியா ஏத்துக்க சொல்லுங்க. அதையும் அவரோட தப்ப உணர்ந்து மனப்பூர்வமா செய்ய சொல்லுங்க. யாரோட வற்புறுத்தலுக்காகவும் செய்யற எந்த ஒரு காரியத்திலையும் முழுமையான ஈடுபாடு இருக்காது. அதனால அவளை மனப்பூர்வமா ஏத்துக்கிற மாதிரி நீங்க தான் அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பா பத்மா, நான் பேசுறேன். நான் அவமானப்பட்டு இந்த சமூகத்துல நிக்க கூடாதுன்னு தன்னோட சோகத்தை மறைச்சிண்டு இத்தனை நாளா வாழ்ந்திருக்கா அந்த துளசி. என் புள்ள ஸ்ரீவத்சன் உயிரையே காப்பாத்திருக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன். எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக கண்டிப்பா நான் சுதர்சன் கிட்ட பேசுறேன். அவனை ஒரு நல்ல முடிவா நான் எடுக்க சொல்றேன். தைரியமா இருங்க. டேய், இத்தனை நாள் எங்கடா போன? காலங்காத்தால எழுந்து காஃபி கூட சாப்பிடாம அப்படி என்ன வேலை உனக்கு? மார்கழி மாசம் இல்ல, அந்த கௌசல்யா காலங்காத்தால கோவிலுக்கு போயிருப்பா. இவரும் அவளை பாத்துட்டு வரலன்னு போயிருப்பாரு. என்ன கௌசல்யா கோவிலுக்கு வந்தாளா? பாத்தாச்சா? மன்னி போரும், உங்க கிண்டல நிறுத்துங்கோ. நான் இப்போ உங்க ஆத்துக்கு தான் போயிட்டு வரேன். டேய், காலங்காத்தால அங்கே என்ன போயிட்டு வந்த? வேண்டுதல், அதான் போயிட்டு வரேன். அட போனா நீ வேற. உன் மாமனார் நேற்று ராத்திரி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? வந்து நான் கட்டிக்க கௌசல்யா தடையா இருக்கா, அவளை அழிச்சிட்டா நான் வந்து நான் கட்டிப்பேன்னு உன் மாமனார் நினைச்சிட்டார் போல இருக்கு. அதனால நேற்று ராத்திரி கௌசல்யாவை கடத்துறதுக்கு அடியாட்களை அனுப்பிச்சிருக்காரு. நல்ல வேலை, அவங்க கௌசியை கடத்துற நேரத்துல தற்செயலா ஆபீஸ்ல இருந்து வாத்து பக்கம் போனேன். கௌசியை காப்பாத்திட்டேன். இல்லனா அவ இன்னைக்கு பிரேதமா ரோட்ல கிடந்திருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் மன்னியோட அப்பா, அந்த கொலைகார பாவிதான். அதான் அவர் வீட்டுக்கு போய் கௌசிக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் உயிரை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கௌசல்யாவை யாரோ கடத்த முயற்சி பண்ணா எங்க அப்பா என்ன செய்வாரு? உங்க கௌசல்யா சேஃப்டியா இருக்கணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்க அப்பாவை தரக்குறவா பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட், அது இனிமேதான் நடக்க போறது. கௌசல்யா விஷயத்துல இனிமேலும் உங்க அப்பா தலையிட்டார்னா கௌசல்யாவை கூட்டின்னு போய் அவ உயிருக்கு உங்க அப்பாவால ஆபத்து இருக்குன்னு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உங்க அப்பா கையில போலீஸ் விலங்கு மாட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு போறத பாருங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் அப்போவாது புத்தி வருதான்னு பாப்போம். ஓஹோ, உங்க மனசுல எங்க அப்பாவை ஜெயில தள்ளணுங்கிற நினைப்பு கூட இருக்கா? உங்களுக்கு வந்தனாவ கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட சொத்தல இந்த குடும்பத்துக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்ச மனுஷனுக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதுதானா? எங்க அப்பாவை ஜெயில தள்ளணும்னு நினைக்கிற இந்த வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். சௌந்தர்யா, சௌந்தர்யா நில்லு. டேய் சுரேஷ், இப்பதான்டா உன் மண்ணி மனசு மாதிரி இங்க இருக்கா. அது கூட நோக்கு பிடிக்கலையா? டேய், முதல்ல நீ அவகிட்ட பேசுறதுக்கு மன்னிப்பு கேளு. நம்ம ஆத்துல இருக்க சொல்ற அவளை. நான் எதுக்கு மன்னியிட மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணவர் மன்னியோட அப்பா, அவரே என்னண்ட மன்னிப்பு கேட்கல. அட போட, உன்னால என் வாழ்க்கையை சிரிப்பா சிரிக்குது. என்ன ஒரு குடும்பமும். டேய், உன் மண்ணி இந்த ஆத்த விட்டு போறது உனக்கு சிரிப்பா இருக்கா? சிரிக்காம என்னமா பண்ண சொல்ற? மண்ணி என்ன இன்னைக்குதான் முதல் தடவையா கோச்சுண்டு அப்பாவத்துக்கு போறாளா? கல்யாணம் ஆனதுல இருந்து மண்ணி கோச்சுண்டு அவங்க அப்பாவத்துக்கு போறது இங்க வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. இப்படிப்பட்ட மண்ணியும் அவங்கள தான் கட்டிப்பேன்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட அண்ணாவையும் நினைச்சு சிரிக்காம வேற என்னமா பண்ண சொல்ற? பயப்படும்படியா இல்லையே டாக்டர்? நத்திங், டோன்ட் வரி. இந்தாங்க இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த ரவுடிங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணதில்ல கொஞ்சம் லேசா ரத்த காயம், அவ்வளவுதான். நல்ல வேலை.
நேற்று ராத்திரி வந்த சுரேஷ் தம்பி சரியான நேரத்துக்கு வந்தார். இல்லைடா, என்னென்னவோ நடந்திருக்கும். நான் கும்பிட்ற பெருமாள் தான் அவரை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார். அது சரி, பாதி ராத்திரியில வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கௌசல்யாவை கடத்தணும்னா கௌசல்யாவால் அவனுக்கு ஏதோ இடைஞ்சல்னு அர்த்தம். கௌசல்யாவை அப்படி இடைஞ்சலா நினைக்கிறவங்க யார் இருக்க போறாங்க? நேக்கு தெரிஞ்சு அது அந்த மனுஷன் சொக்கலிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். அவர் தான் ஒரு நாள் எங்க ஆத்துக்கு வந்து கௌசல்யாவை மிரட்டினார். சுரேஷ் உன்னை நினைச்சுக்கிட்டு என் பொண்ணு வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறான், நீ ஒழிஞ்சாதான் நேக்கு நிம்மதினு திட்டான் சார். அன்னைக்கு கௌசல்யாவும் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிட்டான். அன்னைக்கு கௌசல்யாவால் அவமானப்பட்டு போன அந்த கோபத்துல அந்த சொக்கலிங்க தான் கௌசல்யாவை கடத்த ஆள் அனுப்பியிருக்கணும். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சும்மா இருக்க கூடாது. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொக்கலிங்கத்து பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? இல்லை டாக்டர், அந்த ஆளு பணக்காரன். அவனை எதிர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸையும் கைக்குள்ள போட்டு விசாரணை அது இதுன்னு ஸ்டேஷனுக்கும் ஆத்துக்கும் இழுத்தடிச்சுன்னு இருப்பான். இந்த ஏழை பிராமணன் சொல்லி எதுவும் நடந்துட போறதில்ல. நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அம்மா கௌசி, இந்த பாருமா, உன் மேல அக்கறை இருக்கிறவங்கிற முறையில சொல்றேன். செத்து போன சஞ்சயே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்காத. சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அப்பதான் சொக்கலிங்கத்தோட ரவுடித்தனத்துல இருந்து நீ தப்பிக்கலாம். நன்னா சொல்லுங்க டாக்டர். நான் அப்பா வைஷ்ணவி அக்கா எல்லாரும் சொல்றச்சே நான் இங்க இருக்கிறது வேணா உங்களுக்கு பாரமா தோணி எடுத்துனா எங்கேயாவது போய் ஆசிரமத்துல தங்கிக்கிறேன்னு சொல்ற. சேச்சே, தப்புமா, ரொம்ப தப்பு. ஏமா, ஆசிரமத்துல வாழ வேண்டிய வயசா இது? சீக்கிரமே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுமா. ஆமா, ராஜரத்னம் ரீசெண்டா உன்னை மீட் பண்ணி பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட சம்மதம் கேட்டானாமே, நீ என்னமா சொன்ன? பாஸ்கர் நீ கண்ணா மாதிரி அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டா. பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உனக்கு பொருத்தமா எத்தனை வரன் இருக்கு? வாசல்ல கியூல நிக்க வைக்க மாட்டேன். இது பாருங்க, இனிமேலும் கௌசல்யா தனியா இருக்கிறது அவளுக்கு ஆபத்து. கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். டாக்டர், அவ சரின்னு சொன்னா நேக்கு அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? என்னம்மா சரின்னு சொல்ல, பெரியவா சொல்றதை கேட்டு நடமா, நல்லதுதான் நடக்கும். என்னம்மா சௌந்தர்யா, என்னாச்சு? ரொம்ப கோவமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக போறது இல்ல. நீங்க அந்த கௌசல்யா வீட்டுக்கு ஆள் அமிச்சு அவளை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணி கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாருன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அந்த சுரேஷ் உங்களை ரவுடி கேடின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டான். உங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல என்னால வாழ முடியாது. இனிமே ஒரேடி அந்த வீட்டை தலைமுழுகலான்னு நினைக்கிறேன். என்னம்மா சௌந்தர்யா, அவன் கோவத்துல பேசுறதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா நமக்கு தாம்மா பாதிப்பு. நீ அவசரப்பட்டு உன் வீட்டுல இருந்து இங்க வந்துட்ட. காரியம் பெருசா வீரியம் பெருசாமா? என்ன ரவுடி பேடின்னு பேசுற சுரேஷ் அவன் மனசை மாத்தி அவனுக்கும் வந்தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி அவனை நம்ம வீட்டுல நாய் மாதிரி கட்டி போட்டு வைக்கணுமா? அப்பதான் என் மனசு ஆறும். அம்மா, அவன் நம்ம வீடு புகுந்து நேருக்கு நேர் என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டான். பகையாளிய உறவாடிதாமா கெடுக்கணும். நீ அங்க இருந்து வந்தனாவை கட்டிக்க அவனை சம்மதிக்க வைக்க பாருமா. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அப்பா வீடு பக்கத்துல தானே இருக்குன்னு இப்படியா கோச்சிக்கிட்டு வருவ? என்ன பொண்ணுமா நீ? ஏமா இப்படி பண்ற? நீங்க சொல்றது சரிதான்ப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் அங்க இருக்கணும். நான் அங்க இருந்தாதான் அந்த சுரேஷை நம்ம வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க முடியும். இன்னைக்கு நைட் இங்க இருந்துட்டு நான் காலையில போயிடுறேன். வெரி குட். இப்பதான் சொக்கலிங்க பொண்ணு மாதிரி பேசுற. ஆமா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னைக்குதான் உங்க வீட்டுல பிரச்சனை இல்ல? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அடிக்கடி அவளை அழ வச்சு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? இல்ல மாமா, என் தம்பி ஒண்ணு பேச அந்த நேரம் சௌந்தர்யாவும் ஏதோ பேச பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. ஒரு தடவை உன் தம்பி பிரச்சனை பண்ணுவான், ஒரு தடவை உங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பாருங்க மாப்ள, நான் உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். உங்க அம்மாவையோ உங்க தம்பியோ நம்பி இல்ல.
அவங்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியுதுல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நேரா என் வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். அதையும் பண்ண மாட்டீங்க. வேற என்னதான் பண்றதா உத்தேசம்? இல்ல மாமா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் சௌந்தர்யாவை என் கூட அனுப்பி வைங்க. இங்க பாருங்க, நீங்க சௌந்தர்யா பின்னாடியே வந்து இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால தான் நான் அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். நாளை காலையில உங்க வீட்டுக்கு வந்து சேருவா. நீங்க போங்க. ஆனா உங்க தம்பிய பார்த்து ஜாக்கிரதையா பேச சொல்லுங்க. அவன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தான்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அவனே இருக்க மாட்டான். ஜாக்கிரதை. இப்ப நீங்க போலாம். காலையில வருவான்னு சொல்றேன்ல, போங்க. சரிம்மா. சொக்கலிங்கத்தை பத்தி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டணும். இந்த காலத்து பசங்கள் காதல்கள் அலையறாங்க. அதுல ஏதாவது வம்பு வந்துடப்படாதோ. அவன் ஏன் தம்பி பாத தவறி போக மாட்டான். தம்பியுடையான் படை கஞ்சான்னு சொல்லுவா. நீ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்டா. என்னக்கா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? சரி, நான் வரேன்க்கா. டேய் சுதா, நில்லுடா. உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுக்கா. டேய், உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாருமே செய்ய பயப்படுற பாவ செயல்கள் எல்லாத்தையுமே நீ ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்கேடா. என்னக்கா இப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணலையேக்கா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ எந்த தப்புமே பண்ணல. ஒரு பாவமும் அறியாத அந்த துளசி பொண்ண காதலிச்சு ஏமாத்தி அவளை கையில குழந்தையோட ஒதுக்கி வச்சது தப்பு நோக்கு படலையா? அன்னைக்கே துளசி பொண்ணு உன்கிட்ட வந்து என்னை ஏத்துக்கோங்கன்னு உன் கால்ல விழுந்தப்போ அவளை நீ எட்டி உதச்சியே, அது நோக்கு தப்பா படலையா? இனிமே இந்த ஊர்ல வாழவே முடியாதுன்னு சொந்த கிராமத்துக்கு கிளம்பின துளசிய கடத்தி அடைச்சு வச்சியே, அது நோக்கு தப்பா படலையா? என்னடா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட இருந்து எந்த பதிலையுமே காணோம். எல்லாமே நீ செஞ்ச தப்புதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. எப்படிரா எப்படிரா உன்னையே நம்பி தன்னை எழுந்து பொண்ணு கடத்தி கொல்லணும்னு துளசியை காணோன்னு இந்த வீடே பரபரப்பா தேடுறச்ச நீயும் எங்களோட சேர்ந்து அப்படியே நல்லவ மாதிரி பேசினியே. எல்லாத்தையும் நல்ல மெழுகு போன மாதிரி செஞ்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறியே. சரிடா, சரி போ, நடந்த எல்லாத்தையும் விட்டுடு. டேய், உன் கூட பிறந்த பாவத்துக்கு நீ செஞ்ச எல்லா தப்பையும் இதோட நான் மறந்துடுறேன். இனிமேலாவது அந்த துளசியோட நீ சேர்ந்து வாழணும்டா. அந்த கிருஷ்ணாவை ஊருக்கு பகிரங்கமா அது உன் குழந்தைன்னு சொல்லுடா. என்னக்கா நீ ஏதோ பேசுற? அந்த துளசியை நான் காதலிச்சதே கிடையாது.
கிருஷ்ணா நேக்கு பிறந்த குழந்தையும் கிடையாது. நம்ம பணத்துக்காக அந்த துளசி டிராமா ஆடுறா. யாரோ ஒருத்தி துளசி, அவ சொல்றத நம்புற நீ? உன் தம்பினா நான் சொல்றத நம்ப மாட்டியா? எனக்கும் துளசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேக்கு தெரிஞ்சு துளசிக்கு பல ஆண்களோட தொடர்பு உண்டு. அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு ஈன பிறவி இல்லை. உங்க சாயம் வெளுத்துடுத்து. இனிமேலும் நேக்கு துளசிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அலைய முடியாது. யானை பிடிக்கிறதுக்காக வெட்டி வச்ச குழியில வெட்டினவனே விழுந்து சமாதி ஆகுற மாதிரி துளசியை ஒழிச்சு கட்ட நீங்க போட்ட திட்டத்துல நீங்களே வசமா மாட்டீண்டேன். இப்போ துளசி கழுத்துல நீங்க தாலி கட்டுறதை தவிர வேற வழியே இல்ல. வேணும்னா உங்க கல்யாணத்துக்கு நரசிம்ம மாமா கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாளா குறிக்க சொல்லட்டுமா? இங்க பார் பத்மா, நீ இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னோட மோதிண்டே இருந்த. இப்போ அந்த துளசியை இங்க அழைச்சிட்டு வந்து அவளை நான் தான் கெடுத்தேன்னு என்ன வில்லனாக்க பார்க்க. என்னை பத்தி என்ன சொன்னாலும் எடுபடாது. அந்த துளசி யாருக்கோ பெத்த குழந்தைக்கு நான் எப்படி அப்பாவா இருக்க முடியும்? நான் என்ன இடிச்சவாயினா முட்டாளா?